Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம குடமிளகாய் சாதம், அதாவது கேப்சிகம் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு பெஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினே சொல்லலாம். மதியானம் நீங்கள் சாப்பிடும்போது நல்ல மசாலாவோட அந்த ரைஸ் ஊறி சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் கரகரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அதோடையே ஒரு 2 ரெட் சில்லி கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயமும் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற, நான் இன்றைக்கி 2 குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதோடையே கொஞ்சமாக கரம் மசாலா, எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ரெட் சில்லி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடையே ஒரு தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் கேப்சிகமும் நல்லா வெந்து கிடச்சிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இதில் போட்டுடலாம். எப்போதுமே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ரைஸ் நல்லா முன்னாடியே ஒரு 1/2 hour முன்னாடியே எடுத்து ஆற வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி பொலன்னு நல்லாயிருக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மசாலா நல்லா ரைஸோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு சால்ட்டு வேணும்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம். இப்போ இதில் ஃபைனலாக நம்ம ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமனோட ஃப்ளேவர் அந்த ரைஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட குடமிளகாய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை பசங்களுக்கு, ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ் கோயிங்கு எல்லாருக்குமே ஈவன் பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் இந்த ரைஸை. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.